எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, இந்த மாதிரி எப்படி உங்க வீடியோக்கு அனிமேட்டட் டெக்ஸ்ட் வைக்கிறது, இந்த மாதிரி வைக்கிறது எப்படி அப்படிங்கறத இன்னைக்கு பார்க்க போறோம். இது ரொம்பவே ஒரு சிம்பிளான ட்ரிக், ரொம்பவே ஈஸியா புரியுற மாதிரி நான் சொல்ல போறேன். அதே சமயம் உங்களுடைய நார்மலான மொபைல் எடிட்டர்லயும் சரி, நீங்க ஒரு கம்ப்யூட்டர்ல எடிட் பண்ணாலும் சரி, இந்த ட்ரிக் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்க வாய்ப்பு இருக்கு. சோ அது எப்படி அப்படிங்கறது நீங்க வீடியோ கடைசி வரையும் பாருங்க. இந்த மாதிரி யூடியூப் சம்பந்தமா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம யூடியூபர்னே ஒரு பிளேலிஸ்ட் போட்டிருக்கோம். சோ அதை நீங்க போய் பாருங்க. மோர் தென் ஒரு 23-24 வீடியோக்கள் இப்போ வரையும் அப்லோட் பண்ணிருக்கு. ஸோ அதில் நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஒரு சில டெக்னிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோஸ்லாம் நம்ம போட்டிருக்கோம். அதெல்லாம் ஷார்ட் வீடியோவும் போட்டிருக்கோம். அதெல்லாம் நீங்க பார்க்கலன்னா மேலே கார்டு இருக்கு, நீங்க வேணா போய் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னா இப்பயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வீடியோவில் இருப்பலாம். இந்த மாதிரி அனிமேட்டட் டெக்ஸ்ட் செய்யறதுக்கு நம்மளுக்கு ரெண்டு விஷயம் தேவை. ஒன்னு உங்களுடைய வீடியோ எடிட்டர். அந்த வீடியோ எடிட்டர்ல உங்களுக்கு குரோம் கீ ஆப்ஷன் இருக்கணும். சொல்லக்கூடிய ட்ரிக் இந்த குரோம் கீ ஆப்ஷனை யூஸ் பண்ணி பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ரெண்டாவது லெஜெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப். இந்த ஆப்ல உங்களால அனிமேட்டட் டெக்ஸ்ட்டை கிரியேட் பண்ணிக்க முடியும். அதுல இருந்து ஒரு அனிமேட்டட் டெக்ஸ்ட்டை கிரியேட் பண்ணி அதை நம்ம குரோம் கீ யூஸ் பண்ணி நம்மளுடைய வீடியோ எடிட்டர்ல வைக்க போறோம். ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு லெஜெண்ட் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ளே பட்டன் இருக்கும், அது கிளிக் பண்ணிங்கன்னா அவங்க ஒன்று எழுதியிருப்பாங்க, அது எல்லாத்தையுமே அழிச்சிருங்க. அழிச்சிட்ட பின்னாடி நீங்கள் உங்களுக்கு என்ன எழுதணும்னு தோணுதோ அதை எழுதிட்டு டிக் மார்க் கொடுங்க. டிக் மார்க் கொடுத்துட்டு ப்ளே பட்டன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது வந்து ஆப்குள்ளே போய் அந்த எஃபெக்ட்லாம் வந்துடும். ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கீழே அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வாங்க. ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஏ போட்டு பின்னாடி ஒரு பச்சை கலர் பேக்ரவுண்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா பச்சை கலர் பேக்ரவுண்ட் பின்னாடி வந்துடும். இப்போ இதில் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் ஒன்று இருக்கும், இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்கொயரில் வேணுமா லேண்ட்ஸ்கேப்பில் வேணுமான்னு எல்லாமே வச்சுக்கலாம். ஸோ லேண்ட்ஸ்கேப் வச்சுக்கிட்டு 180 பிக்சல் வேணும்னா 180 பிக்சல் வச்சுக்கோங்க. ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன எஃபெக்ட் வேணுமோ வச்சுக்கோங்க. ஸோ நான் வந்து இந்த எஃபெக்ட் எனக்கு பிடிச்சிருக்கு, ஸோ இதை நான் வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் மேலே இருக்கக்கூடிய டிக் ஐகானை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களால் வீடியோவை எடுத்துக்க முடியும். அதை கிளிக் பண்ணி சேவ் அஸ் வீடியோ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைலில் அது ஒரு வீடியோவாக சேவ் ஆகிடும். இதை நீங்கள் எடிட்டரில் எப்படி போட்டு எடிட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ண முன்னாடி உங்களுடைய வீடியோ எடிட்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் கைன்மாஸ்டர் யூஸ் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு லேயர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது, இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு மீடியாக்குள்ளே போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வந்து அந்த லெஜெண்ட்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், அது கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அந்த இமேஜை அந்த வீடியோ வந்து இம்போர்ட் பண்ணுங்கள். இம்போர்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஜூம் பண்ணுங்கள். ஜூம் பண்ணிட்ட பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும், சைடில் ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்கள், குரோம் கீன்னு இருக்கும், அது கிளிக் பண்ணிவிட்டு எனேபிள் அப்படின்னு கொடுங்க. கொடுத்துட்டு பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி குரோம் கீ அதுவே ஆட்டோமேட்டிக்காக அப்ளை ஆயிடும். ஸோ சின்ன சின்ன மிஸ்டேக் அதில் இருக்கும். ஸோ அதை நீங்கள் சரி சரி பண்ணிக்கலாம். சரி பண்ணிட்ட பின்னாடி நீங்க டிக் கொடுத்துட்டு உங்களுடைய வீடியோ வந்து இப்போ ரெடி ஆயிருச்சு. ஸோ இப்போ வந்து நீங்க இதை ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக ப்ளே ஆகும். ஸோ என்னுடைய வீடியோக்கு தகுந்த மாதிரி நான் அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். ஃபிக்ஸ் பண்ணிட்ட பின்னாடி என்ன பண்ணுறீங்கன்னா அதெல்லாம் கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ப்ளே பண்ணுறேன், ப்ளே பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா அழகாக ப்ளே ஆகுது. ஸோ ரொம்பவே சிம்பிள் தான். இந்த லெஜெண்ட் ஆப்பை யூஸ் பண்ணி நீங்கள் அழகாக உங்களுடைய வீடியோவை இந்த மாதிரி டெக்ஸ்ட்டை அனிமேட் பண்ணிக்கலாம். பண்ண பின்னாடி நீங்கள் ஒன்று பண்ண வேண்டியது எக்ஸ்போர்ட் பண்ண வேண்டியது எந்த ரேஷியோவில் வேணுமோ வச்சு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். என்ன மோட்டிவேட் பண்ணுறதுக்கு ஒரு லைக் பட்டன், இந்த மாதிரி ஒரு சேனல் இருக்குன்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிய வைங்க. அதுக்கு ஷேர் பட்டன் யூஸ் பண்ணுங்க. ஸோ மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. எதுவாக இருந்தாலும் சரி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அது வரையும் உங்களா இருக்கும். குட் பை.